ஓகே. சைனால தான் வந்தீங்களா நீங்க? இல்ல நான் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அதானே பார்த்தேன். இல்ல என் பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே பண்றா, பையன் 9th ஸ்டாண்டர்ட் பண்றான். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது ஓடிபி ஒன் டைம் பார்ட்டி ஷோவை வாரம் நம்ம வீப்ளே யூடியூப் சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உலக தமிழர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிட்டு நான் ஷோ ஆரம்பிக்கிறேன். எஸ், இன்னைக்கு நம்ம ஓடிபி ஷோவுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இல்லை, சிவகா சிந்தாமணி இல்லை, குண்டலகேசி இல்ல, மணி யாரா இவன் கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. சிலப்பதிகாரம் இல்ல, சீவக சிந்தாமணி இல்ல, குண்டலகேசி இல்ல, வளையாபதி இல்ல. அப்ப வேற என்ன இருக்கும்? மிச்சம் ஒன்னே ஒன்று இருக்கு. அதான் கண்ணே கண்ணுன்னு மணிமேகலை வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க மணிமேகலை? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க சிரிப்பு, ஐயோ பார்த்துட்டேனே சிரிப்புலதான் முத்துதிரம் சத்தம் கேக்குதடி. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை நிறைய பார்த்திருக்கேன். எப்பவுமே இவ்வளவு சைலண்டா தான் இருப்பீங்களா? ஆமா. எத்தனை தடவை சார் சொல்றது? இப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம ஷோக்கு வந்து ஒரு கலகலன்னு இருக்கணும். ஓகே ஓகேவா? ஓகே. உங்களை பார்க்கும்போது அப்படியே வந்து பாதி அப்படியே சவுத் இந்தியன் மாதிரியும் பாதி நார்த் இந்தியன் மாதிரியும் இன்னொரு பார்த்தீங்கன்னா சவுத் நார்த்து கலந்த மாதிரியும் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அழகு தெரியுது முகத்துல. உண்மையாவா? எஸ். நீங்க சைனா பொண்ணா, நேபாள் பொண்ணா, இல்ல இந்தியா பொண்ணா? எல்லாருமே என்ன சொல்றது சைனா பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. சரி சரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இதுதான். ஆமா, நீ விலைக்கு சொன்னோன்னு விட்டுருவாங்களாக்க. ஓகே. சைனால தான் வந்தீங்களா நீங்க? இல்ல நான் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அதானே பார்த்தேன். சென்னை பொண்ணுதான். அப்பா சைனால இருந்து வந்தாரா, அம்மா இது சைனால இருந்து வந்தாங்களா? இல்ல அப்பா பெங்களூர், அம்மா திருவண்ணாமலை. அப்புறம் எப்படி தெரியலையே, எனக்கு தெரியல. எங்க பாட்டி என்ன மாதிரி இருப்பாங்க. அப்படியா? பாட்டி சைனா போயிட்டு இருந்தாங்களோ? இல்ல தெரியல. என்னங்க நீங்க யாருமே சைனால போயிட்டு வரலாம், யார் தான் சைனா போயிட்டு வந்தா? ஏதோ முப்பாட்டினா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. எஸ். ஓகே. நம்ம ஷோக்கு வந்து மணிமேகலை வந்து ஆரம்ப கொஸ்டின் பற்றிலாம் சூப்பராக சொல்லிட்டாங்க. நான் கேட்க போகிறேன். டான் பதில் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? சிலப்பதிகாரத்தில் இருந்தது யாரு? இளங்கோவடிகள். அடுத்து வந்து வளையாபதி எழுதுனது யாரு? அதுக்கு ஆசிரியரே இல்ல. உண்மை ஆசிரியர் இல்லையா? ஆமா, அது கண்டுபிடிக்கல. ரைட் இல்லையாண்ணா? அப்படியா? தெரியல யாருன்னுட்டு. தெரியல, யாரும் கண்டுபிடிக்கல. அடுத்து வேற என்ன கேட்க மாட்டேங்க? சிவக சிந்தாமணி தெரியாது. ஏங்க அதெல்லாம் விடுங்க. அந்த 4 அதிகாரத்தை விடுங்க. எனக்கு தெரிஞ்சாலும் ஓகே தான், தெரியாட்டியும் ஓகே தான். மணிமேகலை எழுதுனது யாரு? மணிமேகலை எழுதுனது வந்து சீத்தலை சாத்தனார். ஆனா என்ன எழுதுனது எங்க அப்பா ரவி தான். அப்படி சொல்லு. என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. ரவி சார் ரொம்ப நன்றி. ஒரு அழகான ஒரு பெண்ணை பெற்று அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மணிமேகலைன்னு பேர் வச்சிங்க பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. எஸ். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? நான் இப்போ கராத்தே பாபுன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவிக்கு அக்காவா பண்ணிட்டு இருக்கேன். ஜெயம் ரவிக்கு அக்கா? ஏங்க ஜெயம் ரவி சொன்னதான் உடனே ஞாபகத்துக்கு வருது. அப்படியே ஜெயம் ரவி இப்போ ரீசெண்டாக ஒரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணியிருக்காருல, டிப்பிக்கலாக உங்களை மாதிரி தாங்க இருப்பாங்க. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். என்ன சார் ஜில்லுன்னு இல்லை? கை காட்டுங்க சார். இந்த மேடம் கை பாருங்க, இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. இந்த ஜில்ல வேணும். இப்போ ஜில்லுன்னு இருக்கு மேம். ஏன்னா என்ன தொட்டுதான் நாங்க ஜில்லுன்னு இருக்கோம். என்னங்க நீங்க? ஓகே. எவ்வளோ ஊட்டி ஆப்பிள் மாதிரி வந்திருக்கீங்க. சூப்பர். ஓகே மேம். ஜில்லு கம்மியாக தான் இருக்கும். உங்களோட ஜில்லுன்னு கம்மியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ சொன்னேன் மேம், ரவி மோகன் இருக்கார்ல, வயசு 16, சூப்பர் ஃபிகர், சுப்ரீம் கலர். அவரோட ஒய்ஃப் இப்போ கல்யாணம் பண்ணிருக்காரு. இப்போ ரீசெண்டாக டிப்பிக்கலாக உங்களை மாதிரி தான். ஓகே. ஆமா. திடீர்னு தனியாக எங்கே போயிட்டு வச்சுங்களே, ஜெயலி வந்து பார்த்துல, ஐயோ என்ன கணிஷ்க்கு எங்கே நடந்து போயிட்டு இருக்கவா கமல் சொல்லி கால் அவரோட நடிக்கும்போது கூட என்ன அப்படிலாம் சொன்னது இல்லை சார். சைட் அடிச்சிருக்காரா? நீங்கள் சைட் அடிச்சிருக்கீங்களா? நான் வேற கெட்டப்ல தானே இருப்போம். என்ன கெட்டப்ல இருந்திருக்கீங்க? ஒரு கொண்டை போட்டு ஒரு டல் லுக்ல அப்படி இருக்கும்போது அக்கா தான் கூப்பிடுவாரு. அதுதானே பார்த்தேன். நீங்க மேக்கப் இல்லாம இதே மாதிரி போய் பாருங்க, அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. யாரா வந்திருக்கு? ஏங்க இப்போ அவரை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? வேணாம். எஸ். ஓகே. இப்போ உங்களுக்கு சென்னை தான் ஊரா இல்ல சொந்த ஊரு? சென்னையில தான். சென்னையில தான். எந்த ஏரியால இருக்கீங்க? நான் கொளத்தூர்ல இருக்கேன். கொளத்தூர்ல இருக்கீங்க. எந்த தெரு?
அதெல்லாம் சொல்லணுமா? இல்ல சும்மா சொல்லுங்க. நீ உணர்ச்சி வச்சத அடக்க சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. இப்போ நீங்க பண்ணிருக்க சீரியல் பேர் என்ன மேம்? நான் சீரியலே பண்ணல, ஃப்ளோ மூவிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். போயிடா படம் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு வந்துருக்கீங்களா? இதுவரை வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே சீரியல் ஆர்டிஸ்ட் மேம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல இருந்து கூட்டு வந்திருக்காங்க. நான் விட்டுருவேனே. நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? ஓகே. பாத்தீங்களா எவ்வளவு ஹாப்பியா இருக்குது மேம். படம்லாம் எப்படி மேம் எடுப்பாங்க? படம்லாம் பொதுவா நல்லா படம் நடிச்சதே இல்லை மேம். நல்லா பார்க்க ரொம்ப ஆசை. என்ன பண்ணுவாங்க? காலை எழுந்திரிச்சு காலை வந்தோன்னே சில ஷெட்யூல் வந்து மார்னிங் இருக்கும், ஆஃப்டர்நூன் இருக்கும், நைட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மார்னிங் ஷெட்யூல் 9 o'clock கேமரா வைக்கிறாங்கன்னா எங்களை 6:30க்கெலாம் லொக்கேஷனுக்கு வர சொல்லியிருப்பாங்க. 6:30 வீட்டில் 4 மணிக்கே வச்சுருக்கீங்களா? மேபி 4:30 எழுந்திரிச்சிட்டு நார்மலாக குழந்தைங்களுக்கு எல்லாம் டிஃபன்லாம் எடுத்து எல்லாம் செஞ்சுட்டு. குழந்தைங்களா புரியல. நீங்கள் இது குழந்தைங்க சென்டர் வச்சுருக்கீங்களா? இல்லை, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, அது சொன்னேன். குழந்தைங்க இருக்கா? அட பாவீங்களா, இதை என்ன சொல்லவே இல்லை. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? உங்களுக்கு அம்மா கல்யாணம் ஆச்சா? நான் கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை? ஒரு பொண்ணு ஒரு பையன். ஏன் இவ்வளோ பயங்கர ஷாக் கொடுக்குறாரு? ஒரு நிமிஷம் நம்பர் டெலிட் பண்ணிடுறேன். ஆஹா, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இன்னும் சீரியஸ் கல்யாணம் ஆச்சா மேம்? 2 குழந்தைங்களா? ஓ, என்ன படிப்பு? ஒரு 3 மாதம் 6 மாதம் குழந்தை இருப்பாங்களா? இல்லை, என் பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் டே பண்ணுறா, பையன் 9th standard பண்ணுறான். உண்மையுமே யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் வெளியில் கல்யாணம் ஆகலன்னே சொல்லுங்கள். அப்படியா? அப்போ தான் ஹீரோனா கமிட் ஆக முடியும். ஓகே. ஆமாம். போதும், கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணிட்டு இருக்கோம், அதே ரொம்ப சந்தோஷம் தான். ஹீரோ நாளைக்கு கூப்பிட்டா என் வீட்டுக்காரருக்கு மட்டும் ஹீரோயினாக இருந்தால் போதும். வீட்டுக்காரர் பேர் மேம்? செந்தமிழ் செல்வன். உன் குத்தமா என் குத்தமா. சூப்பராக இருக்கு மேம். மணிமேகலை, செந்தமிழ் செல்வன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா இல்லை அரேஞ்ச் பண்ணி? மாமா பையன். மாமா பையன். உங்கள் குடும்பத்தில் எல்லா பேரும் இப்படி தான் வச்சுருப்பாங்களா? இல்லை, அது என்னன்னு தெரியல, எங்கள் 2 பேரும் தமிழ் பேர் அமைஞ்சிச்சு. ஓ, ஓகே. செந்தமிழ் செல்வன். வா சார், சூப்பர் சார், செம்மையாக இருக்கு பேர். அந்த மணிமேகலை ரொம்ப க்யூட்டாக. எங்க வீட்ல பேர்ல கூட ஓர வஞ்சன தெரியுமா? ஓகே, இப்போ நான் 4 கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஓகேங்களா? என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, எங்கள் டீமோட சேர்ந்து ஃபுல்லாக உங்களுக்காக நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். இதில் நீங்களே ஒரு பேப்பர் எடுத்து அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கேட்டேன் பார்த்தீங்களா மணிமேகலை யார் அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான். ஜாலியாக இருக்கும். எங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்? இங்கே பிங்கி பாக்கி போட்டு நீங்களே எடுங்க. சரி, சென்டர் ஃபஸ்ட்டு. சென்டர். ஓகே, நீங்களே படிங்க மேம். விட்டு கொடுக்குற மனசு உள்ளவங்களை பார்க்கறதே பெரிய விஷயம். நீங்க என்ன क्वेश्चन கேட்கணும்? நான் பதில் மட்டும். அதுல உங்களுக்கு ஒரு क्वेश्चन எங்க டீம் எடுத்து வச்சிருக்கோம். எடுத்தோனே பெரிய क्वेश्चन இருக்கு. இதுக்கு டான் டான் பதில் சொன்னா போதும். விளக்கம் சொல்ல வேணாம். டான் டான். உங்க ஃபேவரட் என்னன்னு கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னது? ஹீரோ கேட்டிருக்கீங்க. எனக்கு தளபதி விஜய் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் ஃபேவரட். அவர் ஃபேவரட் மூவி? அவரோட ஃபேவரட் மூவி அப்படின்னா காதலுக்கு மரியாதை ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும். எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க காதலுக்கு மரியாதை? ஒரு 10 to 15 டைம்ஸ் பார்த்துருக்கேன். அப்படியே மேம்? ஆமா. அப்பலாம் கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? என்ன இயர் வந்ததே ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் ரொம்ப முடிக்கும் அந்த அப்பலாம் கல்யாணம் ஆகலை எனக்கு. கல்யாணம் ஆகலை. அப்போ ட்ரீம் பாய் அவர் தான் இல்லை? எஸ் எஸ். எஸ், சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஹீரோயின் வந்து சிம்ரன் மேம் பிடிக்கும் எனக்கு. அப்படிங்களா? ஏன் சிம்ரன் மேம் பிடிக்கும்? அவங்களோட கிரேஸ் ரொம்ப நல்லா இருக்கும், டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால பிடிக்கும். அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஓகே. ஃபேவரட் மூவி அவங்க நடிச்ச படங்கள்ல? பாலி. வாலி. எஸ், அவங்களோட டான்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கும். ஏதாச்சும் டைலாக் சொல்லுங்கப்பா அவங்கள மாதிரி நடிச்சிங்க. ஐயோ, எனக்கு சொல்லது ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லை. திடீர்னு ஞாபகம் இல்லை. சிவா அந்த மாதிரி? இல்லை, திடீர்னு நீங்க கேட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. தெரியும் சார், தெரிஞ்சு சொல்ல. அவங்களோட தெரியாது சொல்ல அப்படி ரொம்ப பிடிக்கும். அந்த டைலாக்? இல்லை இல்லை. எஸ், நெக்ஸ்ட். ஃபேவரட் மூவி? ஃபேவரட் மூவி நான் தான் சொல்லிட்டேன், காதலுக்கு மரியாதை ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட். சும்மா இருந்தாலும் கிளப்பி விடாதயா. டைரக்டர் வந்து இப்போ லேட்டஸ்டா அப்படின்னா மாரி செல்வராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். எஸ். அவர் எடுத்த படங்கள் எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? நான் இப்போ அவரோட படத்துல வாழை படத்துல பண்ணியிருக்கேன், அதனால வாழையில நடிச்சிருக்கீங்களா? நான் வாழையில வர டீச்சர் நான் தான், தமிழ் டீச்சர். பஞ்சி முட்டாய். அது வந்து ஹீரோயின். நெக்ஸ்ட் இன்னொரு டீச்சரா தமிழ் டீச்சர் வருவேன். ஏன்டா கழுத்து இது ஒரு பக்கம் கோணிட்டு இருக்கு, காய் சுமக்க போனியா? நான் தான். நீங்க தானா? இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா? ஃபுல்லா ஊர்ல திருநெல்வேலி சைடு தான் ஷூட்டிங். திருநெல்வேலியில தான் எடுத்தாங்க. நீங்க தானா மேம் அது? ஒரு மேக்கப்லாம் போடாம இருந்தீங்களோ? எதை பார்த்தா இல்ல, மேக்கப் ரொம்ப டல் பண்ணாங்க. சூப்பர் மேம். ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரா பதில் சொன்னீங்க. நெக்ஸ்ட் மேம். இப்போ வர வீட்டுக்கு
தெரியாம மறைச்ச விஷயம். இப்போ ஒரு வீட்டுக்கு ஆமா. சின்ன வயசுல ஏதாச்சும் இப்போ உங்க அம்மா பார்த்தாங்கன்னா, ஏய் அப்படி பண்ணி அடி அப்படின்னு சொல்ற மாதிரி வீட்டில் ஏதாவது படத்துக்கு போனது இல்லைன்னா வீட்டிலேருந்து காசு திருடினது ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? நான் அந்த மாதிரி பண்ணதில்லை, படத்துக்கெலாம் போனதில்லை. அவர் கூப்பிட்டுருக்காரு, அப்பயும் நான் போனது கிடையாது. போனதில்லை. பிஃபோர் அது என்கேஜ்மெண்ட்க்குலாம் இப்போ சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் போனது ஏதாவது வீட்டுக்கு தெரியாமல் காசு மறைச்சி வச்சிருக்கீங்களா? வீட்டுக்கார காசு இது மறைச்சி வைக்கிறது அந்த பழக்கம் இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன சொல்றீங்க? என்ன பண்ண இருக்கீங்க? அப்படியே கொடுத்துருவா அவர்கிட்ட. நல்ல அவர்கிட்ட இடத்துல கொடுத்துருவீங்களா? இல்லை, நான் அப்பா அம்மா கிட்ட நான் சம்பாதிக்கும் போது அப்பா அம்மாட்ட கொடுத்துருவேன். இப்போ சம்பாதிச்சா என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவேன். அவர் தெரியாம ஒரு பட்டுக்கூட கூட நீ வாங்கினது இல்லையா? ஏதோ இருந்தாலும் சொல்லிவிடுவேன் அவர்கிட்ட. அண்ணே நம்ம என்னம்ண்ணே நம்ம என்ன எஸ் சூப்பர். ஒரு அது ஒரு ஒரு ஃபன்னான விஷயங்கள் தான் இல்லை. நெக்ஸ்ட் மேம் லாஸ்ட் கொஸ்டின். நான் பார்த்த அழகான பெண் பொறாமப்பட்டதா? பொறாமப்பட்ட ஒரு பொண்ணு. உங்க அழகை மிஞ்சி இந்த உலகத்துல ஒரு பொண்ணை பார்த்து நீங்க பொறாமப்பட்டீங்கன்னா அது என்ன பொண்ணு? எங்க அம்மா. அம்மாவை தாண்டி அடுத்து அவங்க எப்பயுமே அம்மாங்கிறது எல்லா பொண்ணுங்களுக்கும் முதல் ஹீரோயின் முதல் அழகு எல்லாமே ஓகே. அதை தாண்டி பொறாமப்பட்டதுன்னா எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி ஒரு பொண்ணா போனா சூப்பரா இருந்திருக்குல்ல, செம்ம அழகு. அந்த மாதிரி நிறைய பேர் என் லைஃப்ல கிராஸ் ஆகியிருக்காங்க. பார்க்கும்போது சே இந்த மாதிரி முடி இருந்தால் நல்லா இருக்கும்ல, இந்த மாதிரி வசந்தி கிடையாது. நிறைய பேர் இந்த சினிமா துறையில் இருக்கிறதால பர்டிகுலரா ஒரு பொண்ணு ஹீரோயின் ஏதாச்சும்? எனக்கு சிம்ரன் மேம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அவங்கள பார்த்து புறம்பட்டிருக்கேன். எப்படி இந்த ஸ்ட்ரக்சரு அப்படி, அதுதான். மேம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து டீச்சராகவே நடிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீம் இருக்குல்ல, நான் இந்த கேரக்டர் ரொம்ப சூட் ஆவேன், நான் இப்படி யூஸ் பண்ணிக்கலாமே டேரக்டர்ஸுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த கேரக்டர் ரொம்ப பண்ண ஆசைப்படுறீங்க? காமெடி, ஹீரோயின், கேரக்டர் ரோல் இதெல்லாம் தாண்டி சொல்கிறேன். ஆமாம், எனக்கு ரொம்ப வந்து காமெடி பண்ணணும் தான் உண்மையாகவே ஆசையே. சீரியஸா? ஆமாம், எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? எனக்கு ஏதாவது ஒரு கதாபாத்திரம் கிடைக்கும், அது பண்ணணும்னு. எனக்கு காமெடினா இப்போ நீங்களாம் நல்லா பண்ணுறீங்க, பேசுகிறீங்களா, டக்குலாம் எனக்கு நக்கல்லாம் பண்ண தெரியாது, கிண்டல் பண்ண மாட்டேன் யாரையோலாம். யார் தெரியுமா? அது எதனாலும் தெரியல, ஸ்கூல்ஸில் அப்படி இருந்ததால் எனக்கு அந்த மூடு இருக்கான்னு தெரியல. பட் நடிக்கும்போது என்னால் முடியும்ன்றது தான். பண்ணியிருக்கேன், சில படங்களில் பண்ணியிருக்கேன், புது படங்கள், சில புது படங்களில் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பேர்லாம் அது ஒன்றும் பெருசாக வரல, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆமாம், அது பண்ணணும்னு இருக்கு, என் மைண்டில் இருக்கு. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இதுக்கே இப்படி ஓரமா வழியுது, தொடச்சிக்கோ. சொல்லப்போனால் மனோரமாச்சு, அதுக்கப்புறம் வந்து கோவிசல்லா மேடத்துக்கு அப்புறமா நிறைய பேர் கம்மி ஆயிட்டாங்க. நீங்கள் லுக் லைக் அந்த கோவிசல்லா மேடம் மாதிரி கொஞ்சம் கலர். என்னோட 8th ஸ்டாண்டர்டு நான் படிக்கிற போதே எனக்கு பேரே வந்து கோவிசரில் தான். மெட்ராஸ்ல 3 கப்பல் ஓடுது, அதுல 1.5 கப்பல் உனக்கு எழுதி வச்சிடுறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்பயே கோவிசர்லான்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த ஃபேஸ் லுக்கு, அந்த ஜாப்பனீஸ், அந்த ஒரு சைனா லுக்கு இருக்குது. அது தெரிஞ்சோ தெரியல, அன்னைக்கு கூப்பிட்டதால தான் இன்னைக்கு நான் சினிமாவில் இருக்கணும்னு எனக்கும் தெரியல. அப்பயே கோவிசல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம், அப்பயே சொன்னாங்க. இப்போ எனக்கு சவுண்டு சரலான்றது என்னோட பெட் நேம். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிடுறது சவுண்டு சரலா. அந்த கட்ட சவுண்டு சரலா. சவுண்டு சரலா ஏன்னா கங்குவால அந்த டீம்ல நாங்க உட்காந்து பேசி எனக்கு சவுண்டு சரலான்னு ஒரு பெட் நேமே வச்சிருக்காங்க. நீங்க இருக்கற சவுண்டா இருக்குமா? பயங்கரமா நல்லா சிரிச்சிட்டு பேசிட்டு வாயை மூட மாட்டேன், பேசிட்டே இருப்பேன் நேரமும். அதனால எனக்கு தூங்கும்போது வாயை மூடுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆமா. இப்போ இந்த வடிவேல் கோவிசல்லாம் சொன்னா ஞாபகம் வந்து உங்க வீட்டுக்கார வடிவேல் மேல போட்டு அடிச்சிட்டீங்களா? அப்படி சுத்த விட்டு தலைவலியில போட்டு அடிச்சு தப்பு பண்ணும்போது இல்ல சார் அடிச்சல. அவங்க அடிச்சிருக்காரா? இல்ல ஒரே ஒரு முறை மட்டும் அடிச்சிருக்காங்க. எதுக்கு மேம்? ஏதோ பேசும்போது ஆம்பளன் காட்டிக்கணும். அப்ப கல்யாணம் ஆன புதுசுல ஒரு அரை விட்டாங்க, அவ்வளவுதான், ஒரே ஒண்ணுதான். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி. அதுக்கப்புறம் நீங்க தான் விழுக்கிறது இல்ல, அதெல்லாம் இல்ல. அவர் அடிக்கிறது ரொம்ப நல்ல பொண்டாட்டி. சூப்பர். உங்களோட ப்ளஸ் மைனஸ்? என்னோட ப்ளஸ்னா எல்லாரோடைய அட்ஜஸ்ட் என்ன சொல்றது, கோவப்படுறது, ஐயோ இந்த பொண்ணை கூப்பிட்டு அப்படி தொந்தரவு அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப காம்பேக்டாக இருப்பேன். ஈஸி, ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிடும். அவங்க தெரிஞ்ச ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் யாராக இருந்தாலும், விஜய் சார்கிட்ட போயிட்டு சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருவேன். நயன்தாரா மேமோடையும் 3 படம் பண்ணியிருக்கேன், விஜய் சாரோட 3 படம் பண்ணேன். அப்போ அவங்கள ஆமாம், அறம் நண்பேண்டா வேலைக்காரன் பண்ணேன். ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், வீட்டில் யூடியூப் சேனல் இந்த ஷோ மூலமாக
கண்டிப்பா இந்த 2025ல நீங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம். அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, உங்களுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் எழுதணும், உங்களுக்குன்னு ஒரு லீடான விஷயம் நடக்கணும், நிறைய விருதுகள் வாங்கணும், நிறைய பிஸியா இருக்கணும், அண்ட் என்ன சொல்றது, நிறைய பிஸியா இருக்கணும், அண்ட் நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு நான் வார்த்தைக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே ஒரு மணிமேகலை மேம், ஒரு அழகான பேரு. தமிழ் சினிமாவில் மணிமேகலையா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா, அது குடிசு நடக்கணும், நேஷனலோட வாங்குவீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்க நடிச்ச படங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பரான படங்கள், செலக்டிவாக பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு இதோட கிளம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம ஓடிபி ஷோவில் இவங்கள மாதிரி ஒரு சூப்பரான சீஃப் கெஸ்டோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் பாண்டி கமல். நன்றி, வணக்கம். மணிமேகலை.